குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 4 நம்ம கிரவுண்ட் ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து டபுள் பாரு எனக்கு எப்படியாவது ஒரு 60 போட்டாகணும் 4 செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு வந்துருக்குறேன். ஓகே, ஃபஸ்ட் செட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைமோட இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். 27 ரெப்ஸு ஃபஸ்ட்டு செட்டு. டைம் டு டூ செகண்ட் செட். செகண்ட் செட் வந்து 16 கவுண்ட். தேர்ட் செட்டு போட போகிறோம். தேர்ட் செட்டு 15 ரெப்ஸு போட்டுக்கிறேன். இப்போ நான் ஃபோர்த்து செட்டு போட போகிறேன். இது வரைக்கும் தேர்ட் செட்லேயே மொத்தமே 57 கவுண்ட்டு நோ போட்டேன். இப்போது இன்னும் 3 கவுண்ட்டு போட்டாலே என்னுடைய கோல் இன்றைக்கி ரீச் 60 கவுண்ட்டு. இப்போ எத்தனை கவுண்ட்டு போகும்னு தெரில. லெட்ஸ் டு இட். பன்னெண்டு கவுண்ட்டு போட்டேன் ஃபோர்த்து செட்டு. என்னோடய டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேன். டபுள் பாரு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு புல்லப்ஸு இப்போ ஒரு டார்கெட் வச்சுருக்கிறேன். அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியுமா தெரில. ஏன்னா டபுள் பார் போட்டதே ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ எவ்வளோ போகுதுன்னு தெரில. ட்ரை பண்ணுவோம். ஒரு 15 கவுண்ட்டு வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட் செட்டுக்கு. வருமா? ஃபஸ்ட் செட்டு 15 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் செட்டு ஒரு 12 கவுண்ட் எதிர்பார்க்குறேன், வரணும். ஓகே, செகண்ட் செட் ஸ்டார்ட்ஸ் நவ். Eleven and half. Second set finish. எத்தனை ஆகிறேன்?
தேர்ட் செட்டும் 12 கவுண்ட் போட்டுருவேன். ஃபோர்த் செட்டாவது 15 reps போடணும்னு ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு இன்னும் 11 கவுண்ட் போட்டனா என்னோட டார்கெட் ரீச் ஸ்டார்ட். டார்கெட்டோட ஒரு கவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டேன், 12 கவுண்ட் போட்டுருவேன். அதாவது 51 கவுண்ட் போட்டுருவேன். இன்றைக்கி டே இதோட முடியுது. நாளைக்கு இதோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ரஞ்சித்.